சில ரகசியங்கள் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், கவனமா கவனிங்க. சில விஷயங்கள் சில பேத்துக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம். சில 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 கணவன்மார்களுடைய சில காரியங்கள், ரகசியமான விஷயங்கள் மனைவிமார்களுக்கு தெரியலன்னா அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க, விட்டுருங்க. மனைவியை குறித்து சில காரியங்கள் தெரியல பாஸ்டர், அதை தெரிஞ்சுக்கணும், விட்டுருங்க. பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்ல, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல குடும்பங்கள்ல சில விஷயங்கள் நம்மளால அட்ரஸ் பண்ண முடிய விஷயங்களா இருந்தால் செய்யணும். இல்லை என் கணவரை என்னால் இந்த விஷயத்தில் திருத்த முடியாதுங்கன்னா அதை அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ண போறீங்க? அதுதான் திருத்த முடியாதுன்னு ஆகிப்போச்சு. இங்கே போனாங்களா, இங்கே வந்தாங்களா, இவங்ககிட்ட பேசினாங்களா, இதை பண்ணாங்களா, இதை கொடுத்தாங்களா, இதை வாங்கினாங்களா, என்ன பண்ண போறீங்க? மனைவியை திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, தேவ வசனம் பேசியாச்சு, நம்மளும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் யாருக்கிட்ட ஃபோன் பண்றாங்க, என்ன ஃபோன் பண்றாங்க, எப்படி செக் பண்றது, ஃபோனை பிடுங்கி வைக்கிறது தேவையில்லை. அப்போ என்ன பாஸ்டர் பண்றது? அப்படியே விட்டுருங்க, போயிடுவாங்களே, போகட்டும். நம்மளாம் யாருடைய சத்தியத்தை படிச்சு வந்திருக்கிறோம்? ஓசியா புத்தகத்தினுடைய சத்தியத்தை படிச்சு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தப்பு பண்ணா திரும்ப ஏற்றுக்கொள்ளுங்கிற சத்தியத்தை. அப்படி அவங்க பாவத்தினால, ஒரு மாம்ச இச்சையினால கணவனோ மனைவியோ ஒரு தப்பு பண்ணி போறாங்கன்னா அந்த ரகசியத்தை தெரிஞ்சு போட்டு புலம்பி அலப்பி தேவையில்லை, விட்டுருங்க. போயிட்டு திருந்தி வரட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் தகப்பனா இருக்கிறார், தாயா இருக்கிறார், கணவனா இருக்கிறார், மனைவியா இருக்கிறார். வரும் திரும்பி. ஆண்டவர் சும்மா விடுறவர் இல்லை. அல்லேலூயா. நீங்க சும்மா விட்டுட்டா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நீங்க பெருசா எந்திரிச்சு என்ன பண்ற, எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டுனா ஆண்டவர் சும்மா நீ பாத்துக்கிறீங்களா, பார்த்து கொண்டு போயிடுவேன். ஜெபம் பண்ணுங்க. ரகசியங்கள் தேவையில்லை. சில ரகசியங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. என்ன பேசணும், அவங்க கிட்ட என்ன பேசணும், இவங்க கிட்ட என்ன பேசணும், இந்த அம்மா கிட்ட நீ இவ்வளவு நேரம் போன்ல என்ன பேசணும், அந்த ஐயா கிட்ட நீ இவ்வளவு நேரம் போன்ல என்ன பேசணும், போனை பிடிங்கி அடிச்சு உடைச்சு, இதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றது கணவன் மனைவி ஸ்டேஜுக்கு சொல்றேன். பிள்ளைகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. நான் இல்லைன்னு சொல்லல, வெரிஃபை பண்றது அதெல்லாம் பண்ணும் கொஞ்சம் சில விஷயங்கள். அதுவும் ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா திருத்த முடியாது.